வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தாங்க செய்ய போகிறோம் அமாவாசைக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் 100 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டு பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அதையும் மிக்சியில் இதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு உடச்சி போட்டுக்கலாம். அதையும் பாயசத்தில் ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டு வெல்லம், திராட்சை, ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. ஈஸி. ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் போட்டு ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயசம். பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப எம்மையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அமாவாசைக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தான். பாசிப்பருப்புலேயே 2 ஸ்பூன் அரிசியும் போட்டாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்த உடனே பார்க்கலாம். ஏலக்காவும் பவுடரை நுணுக்கி வச்சுருக்கேன். வெல்லம் இருக்குது பாருங்கள். வெல்லத்தை இடித்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிப்போம். தேவையான அளவு ஸ்வீட்டு ஒரு 100 கிராம் தான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு தேவையான அளவு ஒரு 75 கிராம் அப்படி போட்டால் போதும். ரொம்ப தித்திப்பு தேவையில்லை. இதில் கொஞ்சம் எல்லாம் எடுத்துருவோம் நம்ம. இல்லைன்னா அப்படியே போட்டு பால் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து பூத்து வளரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வெள்ளம் இடித்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். ஸ்லோ ஃபயரில் நல்லா மெல்ட் ஆனோடனே வடிகட்டிட்டு பாயசத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். தாளிச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சாச்சு. பால் ரெடியாக இருக்குது. இன்னும் பாயசத்தில் மிக்ஸ் பண்ணது தான். வெள்ளமும் பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சாச்சு. மண்ணு இருக்கும் பாருங்க, அதனால் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை வடிகட்டியாச்சு. இதில் நம்ம இந்த பருப்பும் அரிசியை வெந்துச்சு பாருங்கள், அதை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மேஷ் ஆகணும். இந்த பருப்பும் அரிசியும் அப்படி மேஷ் ஆகலைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். பாயசத்துக்கு நல்லா திப்பியாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஓட்டிடலாம். இதில் ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் அடித்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். திராட்சையும் முந்திரி பருப்பும் அப்படியே மேலே போட்டுக்கலாம். நெய் முதல்ல ஊற்றி இது பண்ணியாச்சு. இந்த மீதி இருந்த நெய்யும் இதில் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இதில் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எப்பயும் தித்திப்பில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டா தித்திப்பு தூக்கி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்சு வெல்லம் மெல்ட் ஆகட்டும். ஒரு துண்டு சின்ன வெல்லம் போட்டிருக்கேன். அது மெல்ட் ஆனோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்ம பாருங்கள், குட்டி வெல்லம் போட்டிருக்கேன். அது மெல்ட் ஆனோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாயசம் ரெடிங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் மேலே டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யோடு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ரொம்ப உடம்பு ஹெல்த்தியான ஒரு பாயசம். இது நம்ம பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கோம். இது பச்சை பயிறு தோலோடு கூட இருக்கிற பருப்பில் கூட செய்யலாம். ரொம்ப எம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அமாவாசைக்கு இந்த பாயசம் செஞ்சு அசத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.